Hello guys, welcome to Ira's home cooking. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன்றத. ஆமாங்க, சோ நிறைய பேருக்கு ஃபேவரட்டான நண்டு ரெசிபி தாங்க செய்ய போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரசாரமான நண்டு மிளகு வறுவல் தாங்க செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு கோல்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. ஸோ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல பாத்தீங்கன்னா நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க, 1 கையளவு கருவேப்பிலை, ஒரு 2 கையளவு சின்ன வெங்காயம்ங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். அரைக்கிற மசாலாலையும் உப்பு சேர்க்கறதால இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுப்பை குறைச்சிக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் இது குக் ஆகட்டும். இந்த சைடு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி, 1 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க, 1 கையளவு கொத்தமல்லி, அதோட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த உப்பு எதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்து எப்போவுமே எந்த மசாலா அரைச்சாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கசப்பு தன்மை வராது. லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக ஆயிலில் சேர்த்துட்டேன். ஸோ ஆனியனோட சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு உப்புங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா மசாலாவும் குக் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ண அப்புறமா ஆயிலே ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு லைட்டாக குக் பண்ணி விடுங்க. அப்போதான் இந்த எண்ணெயில் வதங்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. மசாலா பார்த்தீங்களா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச நண்டு சேர்த்துக்கலாங்க. நண்டு நான் சின்ன நண்டு தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே சின்ன நண்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே அளவுக்கு ஜூஸியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. நல்ல மசாலாவோட நண்டை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டால் நண்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோட சைட் டிஷ்ஷாக கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஆனால் வெறும் வாய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க, ரைஸுக்கும் செம்மையாக இருக்கும். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் நான் தண்ணி எடுத்திருக்கேங்க. ஸோ அந்த தண்ணியை ஜாராக வாஷ் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு லிட்டை மூடி வச்சு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா மீடியமில் வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிட்டேங்க. ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸில் சூப்பராக நம்ம நண்டு ரெடி ஆகிடுங்க. கிரேவி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. அவ்வளோதாங்க. ஸோ நம்மளுடைய நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா வறுவல் மாதிரி நல்லா ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கிட்டேன். எனக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நண்டு சுற்றி இருக்கணும். ஸோ நண்டு ஒட்டி மசாலா இருக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே குக் பண்ணுவேங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் ஆஃப் பண்ணுறேன். மசாலா கொஞ்சம் கூட பேனில் இல்லை பாருங்கள், எல்லாமே நண்டு சுத்தி தான் இருக்கு. ஸோ இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அட அவ்வளோதாங்க, இவ்வளோ சிம்பிளா நீங்களே நினைப்பீங்க. ஸோ ரொம்ப எம்மியான இந்த நண்டு பெப்பர் மசாலா பார்க்கும்போது எப்படி இருக்கு, நீங்க செஞ்சு பார்த்துட்டோம் எப்படி இருக்குன்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் பத்தின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.